ஏம்மா நீ கிளப் பார்ட்டின்னு போயிட்டு இருக்கியே, அங்க வரவங்க எல்லாம் தான் குழந்தை என்ன படிக்குதுன்னு கூட தெரியாம இருக்காங்களா? நிறுத்துங்க. அங்க வர்றவங்களோட புருஷன் எல்லாம் உங்க புள்ள மாதிரி கிடையாது. முதல்ல அவரை கண்டீங்க, அதுக்கப்புறம் என்ன பத்தி நீங்க பேசலாம். பெரியவராச்சேன்னு கொஞ்சம் அமைதியா பேசினா என்னமோ ஓவரா பேசிட்டு போறீங்க. உங்க அட்வைஸ் எல்லாம் உங்க பையனோட வச்சுக்கோங்க, என்கிட்ட வேண்டாம். அப்புறம் ஏதாவது பேசுனீங்க நான். நந்தினி நந்தினி நந்தினி, உங்களுக்கு நல்லா வேணும். உங்களை யார் அவகிட்ட போய் அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா 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 கௌதம் அப்பா. ஹலோ டாக்டர். அப்பாவுக்கு என்னாச்சுன்னு? எல்லாம் அவளால வந்ததுடா. என் மேல எந்த தப்பும் இல்ல. நீயே சொல்லு, குடும்பத்தை பாத்துக்க வேண்டியது யார் பொறுப்பு? நம்மளால சம்பாதிக்க மட்டும் தானே முடியும். குழந்தை சரியா சாப்பிடறாளா, தினம் ஸ்கூலுக்கு போறாளா, நல்லா படிக்கிறாளாங்கிறத யார் கவனிக்கணும்? வீட்டுல இருக்கிற பொம்பளை தானே கவனிக்கணும். அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறது. ஐயோ அண்ணா, இல்லடா கௌதம், அவ எதையுமே சரியா பண்றது இல்ல. என் கூட சண்டை போடுறதுக்குன்னு என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. அவளை நான் அண்ணா ப்ளீஸ், லூசுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டி புள்ளன்னு கஷ்டப்பட சொல்லி உன்னை யார் சொன்னா? இல்லடா, அவளை உங்க சண்டை எனக்கு வேண்டாம். அப்பாக்கு என்னாச்சுன்னு சொல்லு. ஐஸ்வர்யா ஸ்கூலுக்கு போகும்போது ஐயோ, அப்பாக்கு என்னாச்சு அதை மட்டும் சொல்லு. நெஞ்சு வலிடா. டாக்டர் என்ன சொன்னாரு? உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. ஹலோ, சரி, ஒரு 5 லட்சம் ரூபா பே பண்ணிடுங்க. அப்படியா? சரி, நான் ஒரு 1/2 hourல வந்துடுறேன். என்னாச்சு? கௌதம், சவுத் கொரியன் கிளைண்ட்ஸோட ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குடா. நான் இப்பயே போய் ஆகணும். நீ கொஞ்சம் அப்பா பாத்துக்கிறியா? சரி நீ போ. இது பாரு கௌதம், ஏதாவது எமர்ஜென்சினா எனக்கு இமிடியேட்டா ஃபோன். சரி நீ போ, நான் பாத்துக்கன்னு சொல்றேன்ல. தேங்க்ஸ்டா. சிஸ்டர், அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? எந்த பேஷண்ட்? விஸ்வநாதன். உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. வெயிட் பண்ணுங்க. என்ன? ஐஸ்வர்யா, 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 பசிக்கலையா? பிடிக்கல. அப்போ பசி இருக்கு. பசிக்குதா இல்லையா? உங்களுக்கு பசிக்கலையா? எனக்கு பசிக்குது. அப்பனா நீங்க போய் சாப்பிடுங்க.
நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா? நான் சாப்பிட்டாச்சு. உட்காரு. யார் மேல கோவம்? எல்லார் மேலேயும் தான் கோவம். அப்பா மேல, அம்மா மேல, எல்லார் மேலேயும் தான் கோவம். அப்படின்னா யார் மேல தான் உனக்கு கோவம் இல்ல? எங்க தாத்தா மேல. எங்க தாத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க தாத்தாவுக்கு என்னையும் ரொம்ப பிடிக்கும். அது உனக்கு தெரியுமா? God promise. நானும் உங்க தாத்தாவும் பேசிட்டு இருந்தத நீ பார்த்தல? நம்பிக்கை வரலையா? நீ என் கூட சேர்ந்து சாப்பிட்டா நான் உனக்கு இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவேன். குட் கேர்ள். எங்க அப்பா சமைச்சது. என்ன அப்படி பாக்குற? நிஜமாவே எங்க அப்பா தான் சமைச்சாரு. எங்க அம்மாவை விட எங்க அப்பா பிரமாதமா சமைப்பாரு. சாப்பிட்டு பாரு. டெய்லி எங்க தாத்தா தான் டிஃபன் கட்டி கொடுப்பாரு. ஓஹோ, உனக்கு பிடிக்காத பிரெட்டை டிஃபன் பாக்ஸ்ல வச்சு அனுப்புறது அவர்தானா? நான் அவர்கிட்ட கேக்குறேன், ஏன் ஐஸ்வர்யாவுக்கு பிடிக்காதது கொடுத்து அனுப்புறீங்கன்னு. இன்னைக்கு எங்க தாத்தா டிஃபன் கட்டல. அப்புறம் எங்க அம்மா தான் கட்டி தந்தாங்க. அதுவும் திட்டிக்கிட்டே. அதான் எனக்கு பிடிக்கல. சரி, சாப்பிடு. நாளையில இருந்து உனக்கு தாத்தாவே டிஃபன் கட்டி கொடுப்பாரு. தாத்தா தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்புறம் எப்படி டிஃபன் கட்டி கொடுப்பாரு? ஹாஸ்பிட்டல்லையா? தாத்தாக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஆமா, அப்பா அம்மா எல்லாரும் திட்டி தாத்தாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டுட்டு போய் சேர்த்துட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு மிஸ். பயப்படாத, தாத்தாவுக்கு எதுவும் ஆகாது. சாப்பிடு. தாத்தாவை எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க? ஜேஎஸ் ஹாஸ்பிட்டல். ஆறு மணிக்கு மாத்திரை கொடுக்கணும்னு போட்டிருக்க. யாரையும் காணோமே. என்ன சார், முடிச்சாச்சா? நீ எப்பமா வந்த? ஐயோ, ஏன் சிரமப்பட்டு எந்திரிக்கிறீங்க? படுத்துக்கங்க. பரவாயில்லம்மா. ஆமா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படிமா தெரியும்? உங்க பேத்தி தான் சார் சொன்னா. ஓ, சரி, நான் பிரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், காஃபியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கோங்க. அதெல்லாம் இப்ப வேண்டாமா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். உங்க ஷெட்யூல் ஷீட்ல நீங்க 6 மணிக்கு மாத்திரை சாப்பிடணும்னு இருக்கு. வெறும் வயித்துல மாத்திரை போடலாமா? ஆமா, நீ எப்ப வந்த? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கு சார். நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. பிரெட் கூட இல்ல, ஃபிளாஸ்கும் எம்டி. சரின்னு கேண்டீனுக்கு போய் இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். வரும்போது டாக்டரை பார்த்தேன், உங்க ஹெல்த்தை பத்தி விசாரிச்சேன். பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல, உங்களுக்கு வெறும் ஸ்ட்ரெஸ் தானே சொன்னாரு. இந்த வயசுல ஏன் சார் நிறைய வேலைங்களை இழுத்து போட்டுட்டு கஷ்டப்படணும்? பிசினஸ பிள்ளைங்க தலையில கட்டிட்டு நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? நான் உங்க பிள்ளையா இருந்திருந்தேன்னா உங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட் கொடுத்துட்டு எல்லா பொறுப்பையும் நானே ஏத்துக்குவேன். சார், நான் ரொம்ப பேசிட்டேனோ? ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்க சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? பிசினஸ் என் 2 பசங்களும் பாத்துக்கிறாங்க.
அப்போ டென்ஷன் பிசினஸ் சம்பந்தப்பட்டது இல்லைன்னு சொல்றீங்களா? ம் ஆமாம்மா. எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சிருந்தாதான் ஸ்ட்ரெஸ் வருது. ஓப்பனா பேசிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. குடும்பத்துல பிரச்சனைனா மனசு விட்டு பேசலாம் இல்லையா? நான் பேசுறத கேட்க யாருக்குமே நேரம் இல்லைம்மா. ஒரே வீட்ல எல்லாரும் தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனக்குறை. இதுல அதிகமா பாதிக்கப்படுறது ஐஸ்வர்யா தான். பெத்தவங்க தன்னை சரியா கவனிக்கலங்கிறது அவளுக்கு நல்லா தெரியுது. அவ பாசத்துக்காக ஏங்கறா. அந்த விஷயத்த நேத்து பேச போய் தான் நான் இங்க வந்து படுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐஸ்வர்யாவை பத்தின கவலை இனிமே உங்களுக்கு வேண்டாம். அவ படிப்பு சம்பந்தமா நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் உதவுறேன். இன்னையில இருந்து நான் அவளுக்கு டியூஷன் எடுக்கலான்னு இருக்கேன். சந்தோஷமா இருக்குமா? என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. தேங்க்யூ. பரவாயில்ல சார். உங்களுக்கு நான் வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? ஒன்னும் வேண்டாமா. நீ இங்க வந்ததே எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி சார். பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். அதை சாப்பிட்டுட்டு நீங்க மறக்காம டேப்லெட் போட்டுக்கணும். மறுபடியும் 9 மணிக்கு நீங்க அடுத்த டேப்லெட் போடணும். நர்ஸ் வருவாங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்கம்மா. ஆமாமா, 6 மணிக்கு மாத்திரை கொடுக்கறதுக்கே அவங்க இன்னும் வரல. சரி, நான் போகும்போது அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். வரட்டுங்களா? அம்மா, ஐஸ்வர்யா பாவம். அவளை உன் பொறுப்புல விடுறேன். கொஞ்சம் கவனமா பாத்துக்கமா. நீங்க கவலையே படாதீங்க. ஒரே மாசத்துல நான் அவளை மாத்தி காட்டுறேன். ரொம்ப சந்தோஷம். வரேன் சார். போயிட்டு வாமா. இவ்வளவு நல்ல பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்குமே. அண்ணனும் அண்ணியும் வந்ததுக்கு அப்புறம் பேசி பார்க்கலாம். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, நீங்களா? வாட் a சர்ப்ரைஸ். அன்னைக்கு கார்டு கொடுத்ததுக்கு நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு தான் நினைச்சேன். இப்படி நேர்ல வீட்டுக்கு வந்து இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது மிஸ்டர் விஸ்வநாதனோட வீடு தானே? ஆமா. நான் அவரோட பேத்தி ஐஸ்வர்யாவை பார்க்கணும். ஐஸ்வர்யா என் அண்ணன் பொண்ணுதான். உங்களுக்கு எப்படி ஐஸ்வர்யாவை தெரியும்? அவ எங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட். நான் டீச்சர். டியூஷன் எடுக்க வந்திருக்கேன். ஓ மை காட், நீங்க ஐஸ்வர்யாவோட டீச்சரா? ஐ எம் ரியலி சாரி. அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல வெளியில கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்கிட்டேன். ஐ எம் வெரி சாரி. ப்ளீஸ் இது பாருங்க, நான் கொஞ்சம் ஜாலி டைப். அதுக்காக நான் தப்பானவன் கிடையாது. உங்ககிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் நான் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன். நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சு ஒரு நல்ல ஃப்ரெண்டா ஏத்துக்குங்க. நான் ரொம்ப நல்லவங்க. நீங்க வேணா என் கூட பழகி பாருங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அடையாளமா நான் நிச்சயமா இருப்பேன். என்னங்க இவ்வளவு நேரமா நான் மட்டுமே பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம நிக்கிறீங்க? அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுட்டீங்க. நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்னு வேற சொல்றீங்க. இதுக்கு மேலேயே நான் உங்களை ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா நாகரிகமா இருக்காது. நல்ல ஃப்ரெண்டுனா எனக்கு சந்தோஷம்தான். ஐஸ்வர்யா உள்ள இருக்காளா? என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ இப்போ மேல டிவி பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் போலாமா? ப்ளீஸ். தேங்க்ஸ். மேல லெஃப்ட்ல 2வது ரூம்ங்க. நான் பாத்துக்கிறேன். டே கௌதம்,
இவளை எப்படி மடக்கிறதுன்னு யோசிச்சோம். நம்ம வீட்டுக்கே வந்து என் வேலையை சுலபமாக்கிட்டா. அப்பதான் ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, அச்சோ, ஐஸ்வர்யா. டோன்ட் டிஸ்டர்ப். என்ன டீச்சர், அவ திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாளா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டிவி பார்த்துட்டு இருக்கா. பார்த்து முடிக்கட்டும், அப்புறமா பேசிக்கலாம். அது சரி. அவ எப்ப டிவி பார்த்து முடிக்கிறது, நீங்க எப்ப டியூஷன் எடுக்கிறது? டீச்சர் வந்திருக்காங்கல்ல, நீ பாட்டு டிவி பார்த்துட்டு இருக்க. என்ன ஐஸ்வர்யா, ரொம்ப பிஸியா? நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு டியூஷன் எடுக்கத்தான். டியூஷன் எடுக்கவா வந்திருக்கீங்க? அதுக்கெல்லாம் இப்ப எனக்கு டைம் இல்ல, அப்புறமா அவங்க பார்க்கலாம். ஐஸ்வர்யா, டிவி நீ அப்புறமா பார்க்கலாம், முதல்ல டியூஷன் படிப்போ. விடுங்க சித்தப்பா. சொல்றேன்ல. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. டீச்சர் சொல்றது கேளு. புக்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? எடுத்துட்டு வரியா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, அதனால உன்னை ரொம்ப படிக்க சொல்ல மாட்டேன். சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவேன். அப்புறம் நாளைக்கு தான், ஓகேவா? இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கலாம். எனக்கு இப்ப மூட் இல்ல. சும்மா ஜஸ்ட் 5 minutes தான். இல்ல, எனக்கு இப்ப டியூஷன் வேணாம், நான் டிவி பார்க்கணும். இத பாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் பாடம் எடுக்கிறேன், உனக்கு போர் அடிச்சிடுச்சுன்னா நிறுத்திடுறேன். என்ன, சரியா? சரி, ஆனா இப்ப எனக்கு பசிக்குதே. சரி, சாப்பிட்டே ஆரம்பிப்போம். சரி, முதல் 5 minutes டிவி பார்ப்போம், அப்புறம் சாப்பிட்டு ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே, பார்க்கலாமா? ம். ம். டிவி பார்த்தாச்சு. இப்ப ஐஸ்வர்யா ஒழுங்கா சமத்தா டிஃபன் சாப்பிட்டுட்டு படிக்கணும், சரியா? சரி. இங்க உட்காரு. என்ன அதுக்குள்ள டியூஷன் முடிஞ்சதா? இன்னும் டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கவே இல்லையே. ஏன்? நீ உட்காரு, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன். டிஃபனா? அச்சுச்சோ, இன்னைக்கு வேலைக்காரிக்கு ஏதோ அவசரம்னு ஃபோன் வந்ததுனால டிஃபன் செய்யாமலே போயிட்டா. இப்போ என்ன பண்றது? சரி, நான் வேணா ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வரட்டுமா? உங்களுக்கு என்ன வேணும்? ஐயோ, எனக்கு ஒன்றும் ஹோட்டல் டிஃபன் வேணாம், ஒரே போர் அடிக்குது. சரி, இப்போ என்ன பண்றது? நான் ஏதாவது டிஃபன் ரெடி பண்ணி தரட்டுமா? நீங்களா? சீக்கிரமா ரெடி பண்ணுங்க மிஸ். என்னங்க நீங்க போய்? பரவாயில்ல, கிச்சன் எங்க இருக்கு? கிச்சன் இந்த பக்கம் இருக்குங்க. ஓகே, நான் சீக்கிரமா ரெடி பண்ணிடுறேன். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஏன், உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா? நல்லாவே சமைப்பேன். அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன். நீங்க கத்து கொடுத்தா கத்துப்பேன். நீங்க தோசை சுடுற அழக பார்த்தா எனக்கே பசிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கு என்ன, ஐஸ்வர்யா சாப்பிடும்போது நீங்களும் சாப்பிடலாம். நிஜமாவா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க.